ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் கிச்சன். நாம் இன்னைக்கு ஓட்ஸ் ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸை ஒரு கடாயில் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ஓட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஒரு ஃபைன் பவுடராக ஆக்கிடணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இந்த அரைச்ச பவுடர் ஓட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கோதுமை மாவு, ஒரு 3/4 கப் சூஜி ரவை அதாவது வெள்ளை ரவை, ஒரு 1/4 கப் அரிசி மாவு. இந்த மாவுடன் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் இந்த மாவு நல்லா ரவை தோசை செய்கிற மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண மாவில் கருவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி இந்த மாவுடன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துக்குவோம். நாம் 10 மினிட்ஸ் கழித்து தோசை ஊற்றும் போது இந்த மாவு ஒருவேளை திக்காக இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பேட்டர் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது ரவை தோசை ஊற்றுற மாதிரி தான் நம்ம ஊற்றணும். இது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஹெல்த்தியான டிஃபன். ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பி ஓட்ஸ் ரவா தோசை இஸ் ரெடி டு சர்வ்.